எல்லாரும் பக்ரீத் பண்டிகையை மட்டன் பிரியாணியோட கொண்டாடிட்டு வர்ற நிலையில தென் தமிழகத்தில் மட்டும் பாய் பிரியாணி இன்னும் வரலன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வருஷா வருஷம் பிரியாணியில் நிறைய பீஸ் போட்டு கொடுக்குற இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த வருஷம் குஸ்காவை கூட கண்ணில் காட்டாததற்கு காரணம் நடந்திருக்கக்கூடிய ஒரு மெகா சைஸ் கோட் ஸ்கேம். இந்த ஸ்கேமை பற்றி தான் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு தந்தியின் செய்திகள் தொடரும். பக்ரீத் பண்டிகைன்னு சொன்னாலே முதல்ல எல்லாருக்கும் சட்டுன்னு மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகிறது கமகமன்னு ரெடி ஆகிற பாய் வீட்டு பிரியாணி தான். அன்னைக்கு காலையில ஃப்ரெஷ்ஷா குர்பானி கொடுக்கிற ஆட்டை சுட சுட சமைச்சு அது நண்பர்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் கொடுக்கிற இஸ்லாமிய சொந்த பந்தங்கள் எல்லாருமே உண்மையிலேயே வேற லெவல் தாங்க. தாங்களும் நல்லா இருக்கணும், தங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்கள தான் ஒரு ஆட்டுப்பண்ணையோட உரிமையாளர் ஏமாத்தி கறிக்கு பதிலா கஸ்டமர்ஸ்க்கு அல்வா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகியிருக்காரு. நடந்த சம்பவத்தோட முழு பின்னணியையும் அறிய சிவகங்கை செய்தியாளர் சுந்தர விசாரணை களத்துல இறக்குச்சு நம்மோட குற்றச்சரித்திர நிகழ்ச்சி குழு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணை கடந்த 5 வருஷத்துக்கு மேல செயல்பட்டு வருது. இந்த பண்ணையோட உரிமையாளர் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமிய சொந்த பந்தங்களுக்கு ஒரு அதிரடி ஆஃபரை வெளியிட்டிருக்காரு. அதுல பக்ரீத் பண்டிகையோட ஒரு வருஷத்துக்கு முன்பாகவே ரூபாய் 7,000 பணம் செலுத்தினா அடுத்த வருஷம் பக்ரீத் பண்டிகையின் போது 16,000 ரூபாய் மதிப்புடைய 25 முதல் 30 கிலோ எடை கொண்ட ஆடு குர்பானி கெட்டப்பில் டோர் டெலிவரி செய்யப்படும்னு அறிவிச்சிருந்தார். கன்னியாகுமரி முதல் சென்னை வரை உள்ள எல்லா ஊர்களிலுமே தாங்கள் டெலிவரி செய்வதாகவும் வாக்குறுதி அளிச்சிருந்தார். மேலும் இந்த அறிவிப்பை பிரபலமடைய செய்ய இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்களின் மூலமாகவும் ப்ரமோட் செஞ்சிருக்காரு. அதுல மதுரையைச் சேர்ந்த பெண் யூடியூபரான சோறு கண்ட இடமே சொர்க்கம்பா சேனலோட நிறுவனர் நௌஃபா அசாரும் இருந்திருக்காரு. நம்பிக்குரியவர்களே ப்ரமோட் செய்த காரணத்தால 5,000க்கும் அதிகமானவங்க ப்ரீ புக்கிங் செஞ்சதா சொல்லப்படுது. அதுல சிவகங்கையிலிருந்து மட்டும் 300 இஸ்லாமிய சகோதரர்கள் ஆயிஷாமா ஆட்டு பண்ணையில தலைக்கு ரூபாய் 7,000 பணம் செலுத்தி இருக்காங்க. இந்த நிலையில இன்னைக்கு பக்ரீத் கொண்டாட்டத்திற்கு தயாரா இருந்தவங்க குர்பானி கொடுக்கறதுக்காக பண்ணையில இருந்து ஆடு வரும்னு வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. ஆயிஷாமா ஆட்டு பண்ணையோட உரிமையாளரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணும்போது அவர் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தலைமறைவாகியிருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவங்க எல்லா பேருமே பணம் கட்டி இப்ப ஏமாந்து நிக்கிறோம். பக்ரீத் நேரத்தில் ஆடு விலை அதிகமாக இருக்குங்கிறக்காண்டி ஒரு வருடத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் பணம் கொடுத்து வச்சிருந்து அவங்க கொடுப்பாங்கிற நம்பிக்கையில் எல்லாமே முன்கூட்டி செஞ்சு வச்சிருந்தோம். இப்போ கடைசி நேரத்தில் அவங்க ஃபோனே எடுக்காமல் இன்னைக்கு பக்ரீத்துக்கு ஆடு கொடுக்காம ரொம்ப எல்லாரும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி நாங்கள் யாருமே குர்பானி கொடுக்காம ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம். இதை தொடர்ந்து பிரபல யூடியூப் ஃபுட் விளாகரான நௌஃபா அசார் கிட்ட உன்னுடைய விளம்பரத்தை நம்பிதானே பணம் கொடுத்தோம், இதன் காரணமா நாங்க ஆயிஷாமா ஆட்டு பண்ணையில கொடுத்த பணத்தை நீ தான் திருப்பி கொடுக்கணும்னு கமெண்ட் பாக்ஸிலும் இன்பாக்ஸ்லயும் மெசேஜ் செஞ்சிருக்காங்க. இதன் தொடர்ச்சியா நௌஃபா அசாரும் அவருடைய சமூக வலைதள பக்கத்துல விளக்கமான வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல ஆயிஷாமா ஆட்டு பண்ணை நான் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இயர்ல 200-300 ஆடு டெலிவரி பண்ணி அதுல இருந்து எக்கச்சக்கமான ஃபீட்பேக்கை எனக்கு லைவா கொடுத்தாங்க. அதனாலதான் என்னோட ஃபாலோவர்ஸும் பயனடையட்டுன்றனால அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சிலர் பண்ற தப்புனால எல்லாரையும் தப்பு தான் பண்றாங்க அப்படின்னு போர்ட்ரே பண்றது ரொம்பவே தப்பு. அதுல போன வருஷம் தான் ஆயிஷாமா ஆட்டு பண்ணைக்காக ப்ரமோட் செஞ்சதாவும் அப்போதே அவர்கள் மோசடி பேர் வழிகள்ன்றதை தெரிஞ்சு அந்த வீடியோவை டெலீட் செஞ்சுட்டதாவும் விளக்கம் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வீடியோ ஒன்று, அதுல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆடும் கொடுத்தாச்சு, ரீஃபண்டும் பண்ணியாச்சு. 2வது தடவை போட்ட வீடியோவை நான் உடனே டெலீட் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் நான் வீடியோ போடவே இல்லை உங்களுக்கு. மேலும் தானும் உங்களை போல பணம் கட்டி ஏமாந்தவர்தான்னு சொன்ன நௌஃபா அசார் ஆட்டு பண்ணைக்கு பணம் செலுத்திய பில்லையும் அந்த வீடியோல ஆதாரமா காட்டியிருக்காரு. அடுத்த வருஷம் சரி பண்ணிடுவேன்னு சொல்லி அதே ஸ்கீமை 8,000 ரூபாய்க்கு போன வருஷம் புக் பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் ஆட்டுக்கடா கொடுக்கறது தான் பிளானு. அதில் இதோ நானுமே 8,000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணியிருக்கேன் ஆயிஷாமா ஆட்டு பண்ணையில். அதுக்கான ரசீது தான் இது. நேற்று கால் பண்ணோம் சுவிச் ஆஃப், முந்தா நாள் கால் பண்ணோம் சுவிச் ஆஃப். இன்னைக்கு காலைல எடுத்தாங்க, இந்த வாரம் அந்த வாரம்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் வரல. காலையில நான் குர்பானி கொடுக்கணும், எப்படி கொடுக்க போறேன்னு தெரியல. ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணை உரிமையாளர் ஏற்கனவே இது மாதிரி பணம் பெற்று ஏமாத்திருக்கிறதால அவர் மேல இந்த முறையாச்சும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு பாதிக்கப்பட்டவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அவங்களுக்கு நான் 3 ஆடுக்கு நான் பணம் கட்டியிருந்தேன். என் நண்பர்கள் உறவுக்காரர் எல்லா பேருமே சேர்ந்து நாங்கள் மட்டுமே ஒரு 45 ஆடு எங்க தெருவில் மட்டுமே கட்டியிருந்தோம். இந்த ஊர்ல மட்டும் ஒரு 108 பேர் வந்துட்டு பணம் கட்டியிருந்தோம். மொத்தத்துக்கு யாருக்குமே அவங்க பணம் வராமல், யாருக்கும் எந்த ஒரு ஆன்சருமே சொல்லாமல், அவங்க முன்கூட்டி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆடு வராது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நான் மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். கடைசி நேரம் வரைக்கும் இந்த வரும் அந்த வரும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையுமே அவங்க எல்லாரும் மொத்தமாக ஏமாற்றி இப்போ கோடிக்கணக்கான ரூபா ஸ்கேம் பண்ணிட்டாங்க.
அது மட்டுமின்றி இன்டர்நெட் மூலம் கன்னியாகுமரி முதல் கும்மிடிப்பூண்டி வரை ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணையின் உரிமையாளர் ஆர்டர் எடுத்திருக்கிறதால அவர் பல கோடி ரூபாய் மோசடி செஞ்சிருப்பதாகவும் குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காங்க. ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணையிடம் பணம் செலுத்திய இஸ்லாமிய சகோதரர்கள் ஏமாந்த அதே நேரத்தில் இஸ்லாமிய சகோதரர்களிடமிருந்து மட்டன் பிரியாணி வரும்னு காத்திருந்து ஏமாந்தவங்களுக்கும் ஆயிஷாமா ஆட்டுப்பண்ணை உரிமையாளர் பதில் சொல்லியாக வேண்டும் என்று நெட்டிசன்கள் கமெண்ட் செஞ்சுட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.